வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து இது போன்ற புராண தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ரூரு என்ற அரக்கன் பார்வதி தேவியை மணக்க விரும்பினான். ரூரு ஒரு நாள் தேவி ஸ்ரீ பார்வதி தேவியை பார்க்க நேரிட்டது. மேலும் இந்த பெண்தான் தனது மனைவியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் அரக்கன். ரூரு, ஏன் இவ்வளவு கடினமான தபஸ்யம் செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு ரூரு, நான் பார்வதியை மணக்க விரும்புகிறேன் என்றான். பகவான் ஸ்ரீ பிரம்மா தேவர் பதிலளித்தார். அந்த வரம் என்னால் கூட உங்களுக்கு வழங்க முடியாது என்று கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். பின்பு ருரு தவத்தை தொடர்ந்தார். மலாயா என்ற மலையில் இந்த தியானம் நடந்து கொண்டிருந்தது. ருருவின் தவத்தின் சக்தியால் மலை எரிய ஆரம்பித்தது. சிவபெருமானும் ஸ்ரீ பார்வதி தேவியும் கூட மலையை விட்டு ஓட வேண்டிய அளவுக்கு நெருப்பு வலுவாக இருந்தது. மகாதேவா, நாம் ஏன் இங்கிருந்து செல்ல வேண்டும்? தங்களால் எதுவும் செய்ய முடியாதா என்று கேட்டார் பார்வதி தேவி. என்னால் முடியாது என்று பதிலளித்தார் சிவபெருமான். ருருவின் தபஸ்யத்தின் காரணமாக உண்டானது நெருப்பு. அவன் உன்னை மணந்து கொள்வதற்காக இந்த தபஸ்யத்தை செய்கிறான். ருருவை பற்றி ஏதாவது செய்ய வேண்டியது உங்களுடையது என்று கூறினார் சிவபெருமான். அந்த அசுரனை வரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார் பார்வதி தேவி. இவ்வாறு அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது யானையுடன் சிங்கம் சண்டையிடுவதைக் கண்டனர். பார்வதி தேவி சிங்கத்தை கொன்று தோலை உரித்தார். அவள் சிங்கத்தின் தோலை ஆடையாக அணிந்திருந்தாள். பார்வதி தேவியின் தலைமுடியில் சிங்கிரத்தம் படிந்தது. அவளுடைய தோற்றம் பயங்கரமாக இருந்தது. இடி முழக்கத்துடன் பார்வதி தேவி ருரு இருக்கும் இடத்திற்கு சென்றார். நான் வந்துட்டேன். நான் பார்வதி. நீங்கள் வேண்டிக் கொண்டவர் நான். இப்போது தியானம் செய்வதை நிறுத்துங்கள் என்றார். அதற்கு அரக்கன், நீ பார்வதி இல்லை என்று பதிலளித்தான். பார்வதி அழகு. அவளுடைய முகம் சந்திரனைப் போன்றது. அவளுடைய சாயல் பொன்னானது. அவளுடைய கைகள் தாமரை தண்டுகள் போன்றவை. உன்னை பார் என்றான். உன் தோற்றம் பயங்கரமானது. உன்னால் பார்வதியாக முடியாது. நீ பொய் சொல்கிறாய். போய்விடு. எனக்கு நீ வேண்டாம். இவ்வாறு கூறி அரக்கன் தேவி ஸ்ரீ பார்வதி தேவியை சூலாயுதத்தால் தாக்கினார். இதை கண்டு கோபமடைந்த ஸ்ரீ பார்வதி தேவி ருருவை தன் ஆயுதத்தால் தாக்கினார். ருரு கற்பாறைகளையும் மரங்களையும் பார்வதி தேவி மீது வீசி எறிந்தான். பின்பு இருவரும் பயங்கரமாக சண்டையிட்டனர். ஸ்ரீ பார்வதி தேவி தனது நகங்களையும் பற்களையும் அரக்கனை பிடிக்க பயன்படுத்தினார். ருரு தனது உடலில் இருந்து மேலும் பல அசுரர்களை உருவாக்கினான். பழிவாங்கும் விதமாக ஸ்ரீ பார்வதி தேவி தனது உடலில் இருந்து சக்திகள் எனப்படும் பல தெய்வங்களை உருவாக்கினான். சக்திகள் பேய்களை உண்ணத் தொடங்கினர். ருரு தப்பி ஓடினான். ஆனால் ஸ்ரீ பார்வதி தேவி அவனை பிரபஞ்சத்தின் கடைசி வரை துரத்தினார். ருரு சொர்க்கத்திற்கு ஓடினான். அங்கு அவரை தொடர்ந்து பார்வதி தேவியும் சென்றார். ருரு பாதாள உலகத்திற்கு ஓடினார். ஆனால் பார்வதி தேவி அவனை அங்கேயும் பின்தொடர்ந்தார். இறுதியாக ருருவால் இனி தப்பி ஓட முடியவில்லை. பார்வதி தேவி அவனை பிடித்து தன் நகங்களால் அவனது தலையை வெட்டினார். அப்போது பார்வதி தேவி அசுரனின் இரத்தத்தை அருந்தினார். பின்பு அரக்கனின் தோலை உரித்தாள். இதனால் அந்த ருரு கொல்லப்பட்டார். சிவபெருமானிடம் திரும்பிய பார்வதி தேவி தான் இதுவரை அணிந்திருந்த சிங்கத்தோலை அவருக்கு அளித்தார். சிவபெருமான் அதை அணிந்தார். பார்வதி தேவி சிவபெருமானிடம், தாங்கள் நினைத்திருந்தால் இந்த அசுரனை அழித்திருக்கலாம். என்னை ஏன் அனுப்பினீர் என்று வினாவினார். அதற்கு சிவபெருமான், பெண்கள் மீது இச்சை கொள்ளும் கொடிய மனம் கொண்டவர்களிடம் பெண்கள் எவ்வாறு எதிர்த்து போராட வேண்டும் என்பதை தங்கள் மூலம் உலக மக்களுக்கு உணர்த்தவே என்று கூறினார். மேலும் பெண் என்றால் எவ்வளவு சக்தி வாய்ந்தவள் என்று பெண் இனத்திற்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவும் என்று கூறினார். நன்றி.